நண்பர் ஒருவருடன் அரசியல் சினிமா சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது பொது அறிவு குறித்து பேசிய போது அவர் கூறிய விஷயம் என்னை வியப்பில் ஆழ்த்தியது. ஆளில்லா லெவல் கிராசிங் மற்றும் ரயில்வே கேட் அருகே ரயில் வரும் நேரத்தில் நல்ல நிலையில் உள்ள ஆட்டோ, ஷேர் ஆட்டோ போன்ற வாகனங்கள் தண்டவாளத்தை கடக்கின்றன. அப்போது திடீரென நின்று அதன் இயக்கம் முழுவதும் செயல் இழந்து விடுவதற்கான காரணம் தெரியுமா என்றார். தெரியாது என்றேன். அதாவது துவாரத்தில் ரயில் வரும்போது தண்டவாளத்தை கடக்க வாகனங்கள் முயற்சி செய்தால் எந்த பொது வாகனமாக இருந்தாலும் அதில் உள்ள என்ஜின் பகுதி தண்டவாளத்தில் உள்ள காந்த விசையால் ஈர்க்கப்பட்டு செயலிழந்து வாகனத்தை நிறுத்திவிடும். காந்த விசை இழுத்து பிடித்துக் கொள்வதால் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகாது. அதாவது என்ஜின் இயங்காது. இந்த விவரம் நிறைய கிழவர்களுக்கு தெரிவதில்லை. அதனால்தான் லெவல் கிராசிங் கேட்டில் அதிக விபத்துக்கள் ஏற்படுகின்றன என்றார். எனவே ஆட்டோ, ஷேர் ஆட்டோ போன்ற சிறிய ரக வாகனங்கள் ஆளில்லா லெவல் கிராசிங்கை தாண்டி செல்ல வேண்டுமானால் ரயில் கடந்து சென்ற பின் உபயோகிப்பது நல்லது.